மத்திய கிழக்கில் நடக்கும் அசாதாரண சூழலுக்கு பின்னால் இருக்கும் அரசியல், அதன் அரசியல் மாற்றங்களை தீர்மானிப்பது நியூ மிடில் ஈஸ்ட் சர்ச்சையே மிக முக்கிய காரணம். இந்த நியூ மிடில் ஈஸ்ட் என்பது வெறும் அரசியல் வார்த்தை அல்ல. இது பல தசாப்தங்களாக திட்டமிடப்பட்டு வரும் ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல். மத்திய கிழக்கு வரைபடம் மாறுகிறதா? நியூ மிடில் ஈஸ்ட் பின்னணியில் உள்ள மர்மங்கள் என்ன? மறைக்கப்பட்ட உண்மைகளையும் விறுவிறுப்பான உலக அரசியலையும் துல்லியமாக அலசுவோம். இது தமிழ் சக்சஸ் எக்ஸ்ப்ளோரரின் டீப் டைவ் எர்த் 360. மத்திய கிழக்கின் தற்போதைய எல்லைகள் இயற்கை முறைப்படி அமைந்தவை அல்ல. 1916இல் முதலாம் உலகப் போரின் போது பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து சைக்ஸ்-பிகாட் ஒப்பந்தம் மூலம் தங்களுக்குள் வரைந்த கோடுகளே இன்றைய ஈராக், சிரியா, லெபனான் போன்ற நாடுகள். 100 ஆண்டுகள் கழித்து அந்த வரைபடம் இப்போது காலாவதியாகிவிட்டதாக பல வல்லுநர்கள் கருதுகின்றனர். நியூ மிடில் ஈஸ்ட் இந்த வார்த்தை முதலில் 2006இல் அப்போதைய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் கொண்டலீசா ரைஸ் மூலம் பிரபலமானது. சரி, இதன் நோக்கம்தான் என்ன? முதலில் பழைய நிலப்பிரபுத்துவம் மற்றும் சர்வாதிகார அமைப்புகளை உடைப்பது, முக்கியமாக இஸ்ரேலை மையமாக கொண்ட ஒரு புதிய பொருளாதார கூட்டணியை உருவாக்குவது. அடுத்து மத்திய கிழக்கில் பலமாக இருக்கும் ஈரானின் செல்வாக்கை குறைப்பது. ஆபிரகாம் உடன்படிக்கை இந்த பிரச்சனைகளின் மையப்புள்ளி இங்கேதான் தொடங்குகிறது. 2020இல் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் இஸ்ரேல் இடையே கையெழுத்தான இந்த உடன்படிக்கை வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. அரபு நாடுகள் இஸ்ரேலை தங்கள் எதிரியாக பார்ப்பதை நிறுத்திவிட்டு வர்த்தக பங்காளியாக பார்க்க தொடங்கின. இதுவே புதிய மத்திய கிழக்கின் அதிகாரப்பூர்வ தொடக்கம். இதில் இந்தியாவின் பங்கு என்ன என்பது முக்கியமானது. இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் IMEC என்பது இந்தியாவின் மும்பையிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் வழியாக ஐரோப்பாவை இணைக்கும் ஒரு மாபெரும் ரயில் மற்றும் கப்பல் போக்குவரத்து திட்டம். இந்த திட்டம் நிறைவேறினால் சீனாவின் ஒரே மண்டலம் ஒரே பாதை BRI திட்டத்திற்கு போட்டியாக பார்க்கப்படுகிறது. இந்த வழித்தடம் வெற்றிகரமாக அமைய வேண்டுமானால் மத்திய கிழக்கில் அமைதியும் புதிய வரைபட மாற்றமும் அவசியம். இப்போது தெளிவாக புரியும் என்று நம்புகிறேன். மத்திய கிழக்கின் இன்றைய அரசியல் சூழ்நிலை. தற்போது காசா மற்றும் லெபனானில் நடக்கும் போர்கள் வெறும் எல்லை பிரச்சனைகள் மட்டுமல்ல, இவை பின்வரும் இரகசிய திட்டங்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். முதலில் பென்-குரியன் கால்வாய் திட்டம், அதாவது சூயஸ் கால்வாய்க்கு மாற்றாக இஸ்ரேல் வழியாக ஒரு புதிய கடல் வழித்தடத்தை உருவாக்குவது. அடுத்து ஈரானின் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸின் உடைப்பு. இதில் ஈரான், சிரியா, ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் பிடியிலிருந்து பிராந்தியத்தை விடுவித்தல். மத்திய கிழக்கின் அமைதியின்மைக்கு முக்கிய காரணங்கள் இவைகள்தான். இதில் மத்திய கிழக்கின் வலிமையான நாடாக கருதப்படும் சவுதி அரேபியாவின் நிலை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முகமது பின் சல்மான் தலைமையிலான சவுதி அரேபியா எண்ணெயை சார்ந்திருப்பதை விடுத்து ஒரு உலகளாவிய சுற்றுலா மற்றும் தொழில்நுட்ப மையமாக மாறத் துடிக்கிறது. சவுதி அரேபியாவின் விஷன் 2030ஐ மனதில் கொண்டு இதற்காக அவர்கள் இஸ்ரேலுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்தவும் பிராந்தியத்தில் ஸ்திரபத்தை கொண்டுவரவும் விரும்புகின்றனர். இந்த புதிய மத்திய கிழக்கு கனவிற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது எது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. முதலில் பாலஸ்தீன பிரச்சினை. பாலஸ்தீனத்திற்கு தீர்வு காணாமல் இந்த வரைபடம் கண்டிப்பாக முழுமை பெறாது. இரண்டாவது, ஈரானின் அணுசக்தி திட்டம். ஈரானின் எதிர்ப்பு இந்த மாற்றத்தை இரத்த களரியாக கூட மாற்றக்கூடும். மூன்றாவது முக்கியமானது மக்களின் எதிர்ப்பு. அரசாங்கங்கள் ஒத்துக்கொண்டாலும் அரபு மக்கள் இஸ்ரேலை ஏற்பார்களா என்பது 100% கேள்விக்குறி மட்டும்தான். மத்திய கிழக்கு மாறினால் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தின் மதிப்பும் மாறும். இது வளர்ச்சிக்கான மாற்றமா அல்லது அழிவின் தொடக்கமா? உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற உண்மைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சக்சஸ் எக்ஸ்ப்ளோரரை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு துல்லியமான அலசலில் சந்திப்போம். இது உங்கள் டீப் டைவ் எர்த் 360. ஆயுதங்கள் விற்போரின் கம்பெனிகள் செழித்தோங்கும், கவினுலகோ அவதியுறும். மக்களை மக்கள் கொல்லும் பாதகமே போர் என்பது. போரில்லா உலகம் காண்போம், தமிழனாய் உலகை ஆழ்வோம்.